இப்பொழுது இந்த விவரை மாஸ்டர் ஜோஷ்வா ராஜாமா அவர்கள் விவரம் வேண்டி நாளைக்கு திறந்து வைப்பார்கள். அதற்கு முன்பாக அருமையான மாஸ்டர் அப்போஸ்தலர் அருமையான ஐயா பி.டி. லாசர் ஐயா அவர்கள் அமைந்த பிரதேச ஆராதனைக்காக விவரம் முன்பாக ஆலயத்திற்காக விசேஷமாக ஜெபித்து பிறகு மாஸ்டர் அவர்கள் வருகிறார். சேர்ந்து இந்த புதிய ஆலயத்தை தேவையான ஆலயத்தில் எல்லா கரங்களை கட்டி ஆளோட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே துரைக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே கரிபோகோ கர்த்தாவே கல்வாரி நாயகனே அவர் கரிபோகோ கர்த்தாவே கல்வாரி நாயகனே ராஜவாழ வாழ உம் நாமம் வாழ ராஜவாழ வாழ உம் நாமம் வாழ ராஜவாழ வாழ உம் நாமம் வாழ ராஜாவாழ கேட்டுக்கொள்கிறோம். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானம் பிரியம் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானம் பிரியம் சிறு பிள்ளைகள் முன்பாக வந்து தரையில நல்லா ஐயா நல்ல மொசைக்கு டைல்ஸ் போட்டுருக்காங்க, நல்லா அருமையான கார்பெட் போட்டிருக்காங்க. தயவுசெய்து சிறு பிள்ளைகள் வந்து பெரியவங்களுக்கு இடம் இருக்கு, சிறு பிள்ளைகள் வந்து தரையில உட்காரும்படி அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். வாலிப பிள்ளைகளோடு வந்து முன்படி சிம்பாக உட்காரும்படி அன்பாய் கேட்டுக்கொண்டு தயவு செய்து உள்ள வந்து முன்னாடி வந்து உட்காருங்க, முன்னுக்கு வாருங்கள். எல்லாருக்கும் தெரிந்த பழைய பாடம் எண்ணில் அடங்கா சொற்றம் தேவா என்றென்றும் நான் பாடம் எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடம் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே
சொல்லணும் நீரோ வயதால் பொருந்தோடலும் பாலகத்தம் வாயினாரோ பாடி உமை போற்றுவாரே ஆயனில் அடங்கா நோக்கினம் தேவம் என்றென்றும் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா கரங்களை தட்டி தொடர்ந்து அருமையான பாஸ்டர் ஜோஷு அவர்கள் தலைமையேற்று இந்த பிரதேச ஆராதனையை நம்மளை வழிநடத்துவார்கள். Praise the Lord. Hallelujah. சத்தமா சொல்லலாமா? Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நாளிலே இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால அன்போடு வரவேற்கிறேன். தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாய் இந்த புதிய ஆலயத்திற்குள்ளாய் வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆலயம் நிரம்பி ஆத்துமாக்கள் வழியும்படியாய் நீங்கள் தனிப்பட்ட முறையில சபையாக சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்கள் அன்போடு நான் கேட்கிறேன். தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய வழி நடத்தினாலும் அவருடைய எல்லா விதமான அனுகிரகத்தினாலே இந்த ஆலயம் இந்த நாளிலே கட்டப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே நடைபெற்ற ஒரு காரியம். அல்லேலூயா. நாம் கிட்ட கையில பைசா இருந்தாலும் கட்டக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் ஒரு சிலர் தான் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆண்டவர் தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். இதில் பெருமை பாராட்டும்படியா நான் எதுவும் சொல்லக்கூடிய காரியம் எதுவுமே இல்லை. ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய திட்டத்தின்படியாய் இந்த நாளில் கட்டப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். இது மனுஷன் அல்ல, கர்த்தர் உதவி செய்தார். அநேகருடைய ஜெபம், அநேகருடைய தியாகமான உழைப்பு தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில இப்படி ஒரு கட்டடமாக இருந்தாலும் இதற்குள்ளாய் கர்த்தர் வாசம் பண்ணும்படியாய் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக உங்கள் அன்போடு கேட்கிறேன். விசேஷமா இந்த நாளில தேவ மகிமை பிரகாஷ் சபையின் சார்பாக லண்டனில் இருக்க அந்த சபையின் சார்பாக இந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஆகவே இந்த ஆலயம் கட்டப்படுவது செய்த அந்த அருமையான சபை மக்களை நான் இந்த நாளை நினைவு கூறுகிறேன். அவர்களுடைய உதாரணமான காணிக்கைகள் இந்த நாளில் அந்த ஆலயம் எழுப்புவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். 4 மாதங்கள் எங்களுடைய சபையை விட்டு இந்த இடத்துல இருப்பது மிகவும் கஷ்டமான சூழ்நிலை இருந்தால் ஒரு பொறுப்புரையோடு தேவனுடைய திட்டத்தோடு என்ன இருந்தாலும் சரி நான் 4 மாதம் இருந்து இந்த ஆலயத்தை கட்டப்படுவதை கண்டு தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தி மீண்டுமாக மத்தியில் வர என்று சொல்லும் போது சபை மக்கள் எல்லாம் எங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். எங்களுக்காக அங்கே ஜெபிக்கிறார்கள், இந்த சபைக்காக ஜெபிக்கிறார்கள், இந்த ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறார்கள். எத்தனையோ விதமான பாடுகள், கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள் என்ன சொல்ல போனா பல விதமான நெருக்கங்கள் மத்தியில் தான் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கிறது. நாம் நினைக்கிற மாதிரி ஏதோ காசு கொடுத்தா இந்த கட்டடம் எழுப்பம் என்று சொல்லி நாம் நினைக்க முடியாது. ஏனென்றால் சத்துருடைய தந்தன் என்னன்னு சொன்னா இந்த ஆலயம் கட்டப்படக்கூடாது, இடத்துல ஆசு மக்கள் வரக்கூடாது என்று சொல்லி அவன் பல விதத்துல பல வழிகளிலே இதை ஆலயம் கட்டப்படுவதற்கு தடைகள், போராட்டங்கள், ஒருமணம் இல்லாத காரியங்கள், சமாதான குறைவுகள், இன்னும் சொல்ல போன சூரியனங்கள், தலைவனங்கள் வந்து இந்த ஆலயம் கட்டப்பட முடியாதபடிக்கு அநேக காரியங்கள் வந்தது. ஆனால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லபடி இந்த நாளில இதை கட்டத்தான் கட்டி பிடித்தார். நாங்கள் அதற்கு ஒரு கருவியாக எதற்குமே தகுதியாக எங்களை கர்த்தர் இந்த நாளில் அப்படி ஒரு காரியத்தை செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். நாங்கள் வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரும், குறிப்பாக அருமையான மூத்த எங்களுடைய ஊழியக்காரர், எங்கள் சகோதரன் அப்போஸ்தலருக்கு பல காரியங்கள் சொன்னாலும் எங்களை அன்பாய் நேசிக்கிற, எங்கள் மேல் எப்போதும் எங்கள் மேல் கருத்தாக இருக்கிற அருமையான பாஸ்டர் தாசர் அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். முதல் சார்பாக அவரை அன்போடு வரவேற்கிறேன்.
பாஸ்டர் டேவிட் பெர்னாண்டுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்துல குட் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஆர்கனைசேஷன் உருவாக்கி அதன் மூலமாக கிராம மக்களுக்கு மட்டுமல்ல அநேகருக்கு ஒரு உதவியாக இருக்கின்ற அருமையான பாஸ்டருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவரை நான் நன்றோடு வரவேற்கிறேன். உத்தரத்தில் சொல்ல போனால் என்னுடைய மாமா என் அங்கிள் என்று சொல்வதை விட அருமையான ஒரு ஊழியக்காரர் சிஎஸ்ஐ சபையில் அநேக கிராம சபைகளை ஸ்தாபித்தவர் ரெவரண்ட் விவேகானந்த ஐயா அவர்கள். அவரை நான் இயேசு நாமத்தால் இடத்துல வந்திருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாம் எனக்கு அவங்க ஞாபகம் இல்லை. உங்களை இயேசு நாமத்தால் அன்போடு வரவேற்கிறேன். பாஸ்டர் டேவிட்காக கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்திருக்கிற பாஸ்டர் டேனியல் அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த இடத்துல கூட கோயம்புத்தூர் ஒரு மிஷனரி ஊழியர்களை மலை பிரதேசங்களை செய்கிற ஒரு அருமையான ஊழியர்கள் செய்து கொண்டு வருகிறார். தேவனுடைய நாமத்திலே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த நாளிலே கொஞ்ச நேரம் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அதனால முடிந்தவர்கள் எழுந்துவிட்டு எங்கள் ஆராதனையை கலந்து கொள்ளக்கூடிய அன்போடு நினைக்கிறேன். டேனியல் ஐயா அவர்கள் நம்மை ஆராதனை நடத்துவார்கள்.